என் அன்பு பிள்ளையே, இன்று உன்னுடைய வயதினை தொட்டு இந்த கருப்பண்ணசாமியை வணங்கி உன் வாழ்க்கையை பற்றி நீ முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த கருப்பன் உன் வாழ்க்கையில் வந்திருக்கிறேன் என்றால் உன் வாழ்க்கையில் என்னவெல்லாம் நடக்கப் போகிறது, இனி அனைத்து விஷயத்தையும் உன்னிடத்திலே ஒவ்வொன்றாக சொல்லிவிடப் போகிறேன். முதலில் உன் வாழ்க்கையில் நான் வந்திருக்கிறேனா இல்லையா என்று நீ முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? பிறகுதான் உன் வாழ்க்கையில் என்னவெல்லாம் நடக்கப் போகிறது என்று நீ தெரிந்து கொள்ளப் போகிறாய். என் தங்கமே, உன் வாழ்க்கையில் நான் வந்திருக்கிறேன் என்றால் மட்டும்தான் இந்த பதிவானது உன்னால் கேட்க முடியும். அதுபோல இந்த பதிவானது உன் கண்ணில் பட்டிருக்கும். அது மட்டுமல்ல, மற்றவர்களுக்கு இந்த வாக்கானது கண்ணில் பட்டாலும் சிறு சிறு விஷயங்களாக மட்டுமே தெரியும். ஆனால் இது அற்புதமான விஷயம் என்பதை உண்மையான அன்பு யார் என் மீது வைத்திருக்கிறார்களோ அவர்களால் மட்டுமே இதை புரிந்து கொள்ள முடியும் என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள். இந்த கருப்பண்ணசாமி என் மீது நீ நம்பிக்கை கொண்டு நான் உன் இல்லத்திலும் உள்ளத்திலும் இருக்கிறேன் என்றால் மட்டும்தான் உன்னால் இதை முழுமையாக உணர முடியும். உனக்கான பலன்களையும் நீ பெற்றுக்கொள்ள முடியும். என் செல்லமே, இதை உறுதியாக உன்னிடத்திலே சொல்லிக் கொள்கிறேன். என் தங்க பிள்ளையே, இந்த பதிவு என்பது உன் வாழ்க்கையில் மிக மிக முக்கியம். இதை நீ தவற விட்டு விடாதே. தங்க பிள்ளையே, ஒவ்வொரு விஷயத்திலும் உனக்கு பிரச்சனைகளாகவும் தோல்விகளாகவும் திரும்ப திரும்ப கிடைத்து கொண்டே இருக்கிறது அல்லவா? அதற்காகத்தான் உன் அப்பன் உன் வாழ்க்கையில் வந்திருக்கிறேன். இப்பொழுது ஒரு சில விஷயத்தை உன்னிடத்திலே முக்கியமாக சொல்லிவிடப் போகிறேன். பிறகு என்ன நடக்கப் போகிறது என்று உன் வாழ்க்கையில் நீ பார்க்கத்தான் போகிறாய். அதனால் என் செல்ல பிள்ளையே, நீ கவனமாக இந்த வாக்கினை கேட்க வேண்டும். உன் வாழ்க்கையில் மிக பெரிய ஏமாற்றத்திலிருந்து உன்னுடைய வாழ்க்கையானது உனக்கு மீண்டும் சந்தோஷத்தை தரக்கூடிய தருணமாக மாறிவிடப் போகிறது. என் செல்லமே, இப்பொழுது உன் வாழ்க்கையானது தற்காலிகமாகத்தான் இருக்கிறது. ஏனென்றால் நீ நம்பிய சிலர்தான் உன்னை முதுகிலே குத்தி இருக்கின்றார்கள். அவருக்கு வாழ்க்கையில் என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் நீ பார்த்து பார்த்து அத்தனையும் செய்து கொடுத்தாய். உன்னுடைய அத்தனை அன்பையும் அவர் மேல் காட்டி கொடுத்தாய். ஆனால் இப்பொழுது பாசம் என்ற பெயரில் உன் வாழ்க்கையில் நாடகமாடி பணத்தையும் செல்வத்தையும் சொத்துக்களையும் உன்னிடத்திலிருந்து பிடுங்கிவிட்டு இப்பொழுது எனக்கு அது சரியில்லை இது சரியில்லை என்று ஒரு சில நபர், அதுவும் நீ உயிராய் நினைத்த அந்த நபர்தான் உன் வாழ்க்கையை இப்போது கெடுத்திருக்கிறார்கள். அது உண்மைதானே? உண்மை என்றால் ஆம் என் அப்பனே என்று எனக்கு ஒரு குறு மெசேஜை நீ அனுப்பி வைக்க வேண்டும். ஒரு சில விஷயத்தில் நீ என்னதான் செய்தாலும் உன் வாழ்க்கையில் கெட்ட பெயராகத்தான் உனக்கு நடந்து கொண்டிருக்கிறது. நீ ஒரு விஷயத்தை மெனக்கெட்டு செய்யும் பொழுதெல்லாம் பல்லை இழித்து கொண்டு பல விஷயத்தை செய்வது போல அவர்களுக்கு அந்த காரியம் நடக்க வேண்டும் என்று எண்ணி சுயநலமாக இருந்து கொண்டு உன் போல யாரும் இல்லை என்று அனைத்தையும் பெற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் அந்த காரியம் எல்லாம் கச்சிதமாக முடிந்தவுடன் இது எல்லாம் ஒரு பெரிய விஷயமா, இதையெல்லாம் நீ செய்துவிட்டால் போதுமா என்று உன்னை எவ்வளவு அசிங்கப்படுத்த முடியுமோ அவ்வளவு பேசுகிறார்கள். என் தங்க பிள்ளையே, நான் சொல்வது உண்மைதானே? பிறகு என் தங்க பிள்ளை, ஒரு சில நபருக்கு பாவம் என்று சில உதவிகளை எல்லாம் செய்தாய். உன்னிடத்தில் இல்லை என்றாலும் சில விஷயத்தை கேட்டு விட்டார்களே, பழகிவிட்டோமே, அவர்கள் நன்றாக இருக்க வேண்டும், துன்பத்திலே இருக்கிறார்கள். என்னுடைய துன்பங்களை விட அவர்களுடைய துன்பம் அதிகமாக இருக்கிறது. இந்த நேரத்தில் நான் ஏதாவது செய்துவிட வேண்டும் என்று எண்ணிக்கொண்டு உன் தகுதியையும் மீறி அவர்களுக்கு மிகப்பெரிய உதவிகள் எல்லாம் நீ செய்து கொடுத்தாய். ஆனால் அவர்களோ உனக்கு மிகப்பெரிய பள்ளத்தை என்று தோண்டி இருக்கிறார்கள். அதில் உன் வாழ்க்கையை கெடுத்ததற்கு தேவையில்லாத சப்பையான காரணங்களை எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். உன்னையும் நீ எதிரி என்று துச்சமாக தூக்கி எறிந்து பேசிவிட்டார்கள். அப்படியெல்லாம் என்னுடைய தங்க பிள்ளை, மற்றவர்களுக்கு எந்த ஒரு கெடுதலும் என்னாலும் நீ செய்தது இல்லை. உனக்கு வருகின்ற கெட்ட பெயர்கள் எல்லாம் எப்படி வருகின்றது தெரியுமா? மற்றவர்களுக்கெல்லாம் நல்லது செய்து செய்து
ஒவ்வொரு தருணமும் நீ வாழ்க்கையில் மிகப்பெரிய அவமானத்தையும் பல கஷ்டங்களையும் உறவுகள் பிரிவதையும் உறவுகளுடைய துரோகத்தையும் உன் வாழ்க்கையில் திரும்ப திரும்ப இது நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இருந்தாலும் நீ திருந்துகிறாயா என்றால் இல்லை. நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் யார் என்று தெரியாமல் அவர்களுக்கெல்லாம் உதவிகளை செய்துவிட்டு பிறகு அவர்களிடத்திலேயே கெட்ட பெயரையும் வாங்கிக் கொள்வது உனக்கு பழக்கமாகிவிட்டது. நீ எப்பொழுதுதான் திருந்த போகிறாய் என்று இந்த அப்பனுக்கே தெரியவில்லை. இந்த கேடு கெட்ட மனிதர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளை எல்லாம் கேட்டு நீ இப்பொழுது விரக்தியில் இருக்கிறாயல்லவா? அந்த விரக்தியில்தான் இந்த வாழ்க்கையே எனக்கு வேண்டாம் என்று அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறாய். என் செல்லமே, நீ உண்மையானவள், நேர்மையானவர், இது எல்லாம் இந்த அப்பனுக்கு தெரியும். அந்த காரணத்திற்காக தான் இப்பொழுது உன் இல்லம் தேடி உன்னுடைய உள்ளத்தை தேடி நான் இங்கு வந்திருக்கின்றேன். நீ செய்தது அனைத்தும் தர்மம், நீ செய்தது அனைத்தும் உண்மை, நீ நேர்மையான வழியில்தான் நடந்து கொண்டிருக்கிறாய். உன்னுடைய நல்ல எண்ணத்திற்காகவும் நீ செய்த நல்ல காரியத்திற்காகவும் தான் இந்த கருப்பனுடைய அன்பு என்றும் உன்னிடத்திலே இருக்கிறது. இந்த கேடு கெட்ட மனிதர்கள் எல்லாம் நீ செய்த நன்றிகளை மறந்து விடலாம். என் தங்க பிள்ளையே, இந்த கருப்பன் உன்னோடு இருக்கிறேன். அதனால் நீ எதற்காகவும் கலங்க வேண்டாம், யாரை நினைத்தும் வருந்த வேண்டாம். உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை உயர்த்துவதற்காகவும் நியாயத்தை உனக்கு கொடுப்பதற்காகவும் உன்னுடைய முன்னேற்றத்தை நான் கொடுத்து கொண்டுதான் இருப்பேன். அதுபோல வீண் பழி சுமத்தி உன்னுடைய வாழ்க்கையை வாழக்கூடாது என்று உன்னை விபரீதமாக பேசியவர்களும் உன்னை அலட்சியம் செய்தவர்களும் உனக்கு கண்ணீர் சிந்த காரணமானவர்களும் அனைவருக்கும் நிச்சயமாக இந்த கருப்பன் பதிலடி கொடுப்பேன். என் தங்கமே, இந்த கருப்பன் உனக்கு எப்பொழுதும் துணையாக இருந்து என்னுடைய ஆசிகளை கொடுத்து கொண்டுதான் இருப்பேன். இப்பொழுது நீ மன வருத்தத்தில் இருக்கிறாய் அல்லவா? அதனால்தான் உனக்காக உன் வாழ்க்கையில் நான் வந்திருக்கிறேன். புரிகிறதா? நான் ஏன் வந்திருக்கிறேன் என்று உனக்கு இப்பொழுதாவது புரிந்திருக்கும். என் செல்லமே, இப்பொழுது நீ என்ன செய்ய வேண்டும் என்று அத்தனையையும் சொல்லிவிடுகிறேன். எதிர்காலத்தில் என்னவெல்லாம் நடக்கப் போகிறது என்று அதையும் சொல்லிவிடப் போகிறேன். முதலில் நீ தைரியமாக இருக்க வேண்டும். நீ உண்மையாக இருப்பதால் தான் உன்னுடைய வாழ்க்கையில் நான் பங்கு கொண்டிருக்கிறேன். நான் எவருக்கும் பொய்யான வாக்குகளை ஒருபோதும் சொல்வது கிடையாது. என் செல்லமே, ஒவ்வொரு தருணமும் நல்லதுதான் செய்து கொண்டிருக்கிறேன். ஆனால் நன்றியற்ற மனிதர்கள் என் நன்றியை எல்லாம் மறந்து இப்படி உன்னை வருத்தமடைய செய்திருக்கிறார்கள் அல்லவா? நீ உனக்கான நியாயத்தை எல்லாம் கேட்கிறாய் அல்லவா? அதையெல்லாம் இந்த கருப்பன் நான் பார்த்து கொள்வேன். இந்த அப்பன் இருக்கும் பொழுது உனக்கு என்ன கவலை என்று நீ தைரியமாக இந்த வாக்கினை கேட்க வேண்டும். அதை கேட்ட பிறகு நீ எழுந்து உன்னுடைய கடமைகளை எல்லாம் செய்து கொண்டே இரு. முதலில் உன்னுடைய கடமைகளை செய்தால் போதும். உனக்கு மன வருத்தமாக இருந்தால் என்னுடைய கோவிலுக்கு வா. உனக்காக நான் எப்பொழுதும் காத்திருக்கிறேன். என் கோவிலுக்கு வந்து ஒரு அகல் தீபத்தை ஏற்றி வைத்துவிட்டு உனக்கு பிடித்த விஷயங்களை செய்துவிட்டு போ. நிச்சயமாக நீ உன் வாழ்க்கையில் நினைத்தது எல்லாம் உனக்கு நடந்தே தீரும். நீ நடக்கக்கூடிய பாதையில் வழிகளே இல்லை என்றாலும் இந்த கருப்பன் உனக்காக ஒரு புதிய வழியை ஏற்படுத்தி கொடுப்பேன். உன்னை வாழ வைத்து இந்த சமுதாயத்தில் உன்னை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லப் போகிறேன். என் செல்லமே, என்னை நம்பி வருபவர்களை நான் நிச்சயமாக எந்த நிலையில் இருந்தாலும் காப்பாற்றுவேன் என்பதை நீ மறந்து விடாதே. ஆனாலும் எந்த ஒரு விஷயத்தையும் யோசித்து கொண்டு இது உனக்கு நடக்குமா நடக்காதா, கிடைக்குமா கிடைக்காதா என்று அலட்சிய எண்ணத்தோடு நீ வரக்கூடாது. என் தங்க பிள்ளையே, ஒவ்வொரு விஷயத்திலும் நான் உன்னுடன் இருந்து உன் வாழ்க்கையை காப்பாற்றுவேன், உன்னை கரை சேர்ப்பேன். ஒவ்வொரு விடியலும் உனக்கு வெற்றி விடியலாகத்தான் இருக்கும். என் தங்க பிள்ளையே, நீ கூடிய விரைவில் நீ இழந்த சந்தோஷங்களை எல்லாம் மீண்டும் பெறப்போகிறாய். அது மட்டுமல்ல, நீ உன் வாழ்க்கையில் யாரையெல்லாம் பார்க்கக்கூடாது நினைக்கக்கூடாது என்று நினைக்கிறாயோ அவர்கள் எல்லாம் உன் வாழ்க்கையை விட்டு விலகி ஓடப் போகிறார்கள். உன் வாழ்க்கையில் தொந்தரவு செய்தவர்கள் எல்லாம் நிச்சயமாக வருந்திவிட்டு உன் பாதைக்கு திரும்ப அவர்கள் வர மாட்டார்கள். உனக்கு துரோகம் செய்த மனிதர்கள் எல்லாம், கெடுதல் செய்த மனிதர்களும்
உன் காலடியில் விழுந்து உன்னுடைய சொத்துக்களையும் பணங்களையும் எதற்காக பறித்தோம் என்று எண்ணி வருந்த போகிறார்கள். அது மட்டுமல்ல, அந்த பாவத்தை செய்ததற்கான தண்டனையை அவர்கள் பெறத்தான் போகிறார்கள். அது உன் கண்முன்னே நடக்கத்தான் போகிறது. என் அன்பு பிள்ளையே, ஒருவரிடத்திலே ஏமாற்றி பெறுகின்ற எதுவாக இருந்தாலும் அவர்களுக்கு துன்பத்தை தான் கொடுக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. இந்த கருப்பன் உன் வாழ்க்கையில் வந்துவிட்ட பிறகு நீ எதை பற்றியும் இனி கவலைப்பட வேண்டாம். உன்னுடைய வாழ்க்கை வெற்றியை நோக்கி சென்று கொண்டிருக்கும் போது உன்னை சுற்றி இருப்பவர்கள் அனைத்துமே உன்னை ஆச்சரியமாகத்தான் பார்ப்பார்கள். இந்த கருப்பன் சொல்லக்கூடிய விஷயத்தை நீ தைரியமாக மனதில் வைத்து கொள்ள வேண்டும். உன்னுடைய கஷ்டகாலம் எல்லாம் இப்பொழுது முடிய போகிறது. உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல காலம் தொடங்கிவிட்டது. அந்த தருணத்தில் யாரெல்லாம் உன்னை விட்டு விலகிச் சென்றார்களோ அவர்களெல்லாம் மீண்டு வர நினைப்பார்கள். மீண்டும் உன்னை ஏமாற்றலாம், உன்னிடத்திலிருந்து எதையாவது பெற்றுக்கொள்ளலாம் என்று கூட நினைத்து வருவார்கள். அவர்களையெல்லாம் நீ ஒருவதோடும் அவர்களையெல்லாம் மன்னிப்பதும் தண்டிப்பதும் உன்னுடைய முடிவில். அவர்களையெல்லாம் மன்னிப்பதும் தண்டிப்பதும் உன்னுடைய விருப்பம். ஆனால் இந்த அப்பன் ஒன்றை மட்டும் சொல்லிக் கொள்கிறேன், என் செல்லமே, உன்னை ஏமாற்றியவர்களுக்கும் உனக்கு துரோகம் செய்தவர்களுக்கும் அவர்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய கஷ்டம் நடக்கப் போகிறது. ஏனென்றால் அவர்கள் எதை விதைத்தார்களோ அதைத்தானே அறுவடை செய்ய முடியும். அதைத்தான் இனி அறுவடை செய்ய போகிறார்கள். அப்பொழுது நீ எந்த நிலையில் இருப்பாய் தெரியுமா? உயர்வான நிலையில் உன்னுடைய வாழ்க்கை இருக்கப் போகிறது. உன்னுடைய செல்வங்கள், சொத்துக்கள், பணம் என்று நீ இழந்தது அனைத்தையும் உனக்கு பல மடங்காக உனக்கு உன் வாழ்க்கை கொடுக்க போகிறது. இந்த தருணத்தில் நீ மிக கவனமாக இருக்க வேண்டும் என் செல்லமே. ஏனென்றால் அவர்கள் எல்லாம் உன்னுடைய அன்புக்காக வரவில்லை, உன்னுடைய வெற்றியை பறிப்பதற்காக மீண்டும் வருவார்கள். இந்த விஷயம் எதிர்காலத்தில் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது. உனக்கு இனிமேல் வெற்றி காலம் தொடங்கிவிட்டது. இந்த வாழ்க்கை என்பது உனக்கு புன்னகை மிகுந்த வாழ்க்கையாகத்தான் இருக்கப் போகிறது. உன்னிடத்திலே வெற்றியும் புகழும் செல்வமும் வந்துவிட்ட பிறகு யாரெல்லாம் உன்னை தூற்றினார்களோ அவர்களெல்லாம் உன்னை போற்றுபவர்களாக மாறுவார். அதை பற்றியெல்லாம் ஒருபொழுதும் சிந்திக்காதே. அவர்கள் யார் என்று உண்மையில் உன் மனதில் நீ பதிய வைத்துக்கொள். என் தங்கமே, உனக்கான வெற்றியை நான் சாதாரணமாகவெல்லாம் கொடுத்து விடவில்லை. ஏனென்றால் உன் வாழ்க்கையில் இவ்வளவு காலம் நீ எவ்வளவு கஷ்டப்பட்டாய், எத்தனை பிரச்சனைகளை கடந்து வந்தாய். ஒவ்வொரு சூழ்நிலையிலும் எப்பேற்பட்ட கஷ்டங்கள், எப்பேற்பட்ட தடைகள், எப்பேற்பட்ட போராட்டங்களை எல்லாம் சந்தித்து வந்தாயோ அதற்கெல்லாம் பலன்களாகத்தான் இப்பொழுது உன் வாழ்க்கையிலே நான் கொடுத்து விடப் போகிறேன். என் செல்லமே, இனி ஒவ்வொரு விஷயத்திலும் நீ முன்னேற்றத்தை சந்திக்கப் போகிறாய். அந்த முன்னேற்றத்தில் பல நீ ஏமாற்றத்தை சந்தித்தாயல்லவா, அதையெல்லாம் நீ ஒரு அனுபவமாக ஏற்றுக்கொண்டு மறுமுறை அந்த ஏமாற்றங்களை நீ சந்திக்கக்கூடாது. அதனால்தான் இந்த விஷயத்தை உன்னிடத்திலே இப்போதே சொல்லிவிடுகிறேன். என் செல்லமே, உன்னிடத்திலே சிலர் அழுது கொண்டே பொய்கள் சொன்னால் நீ அவர்களை நம்பிவிடாதே. ஏனென்றால் அப்பேற்பட்ட நன்றியற்ற மனிதர்கள் எல்லாம் உன்னை சுற்றி இருக்கிறார்கள் என்பதை நீ மறந்து விடாதே. அந்த மனிதர்களிடத்திலெல்லாம் நீ சிந்தித்து செயல்பட வேண்டும். இனிமேல் அப்பன் சொல்வதை எல்லாம் நீ சரியாக கேட்டு அதுபோல நடந்து கொண்டால் சுயநலமான கெட்ட மனிதர்கள் எல்லாம் உன்னை ஒரு துளி கூட நெருங்க முடியாது. நீ உஷாராக இருக்க வேண்டும். அதனால் இனிமேல் நடக்கக்கூடிய விஷயத்தையும் உன்னிடத்திலே சொல்லிவிட்டேன். நீ சந்தோஷமாக இருக்கிறாய் தானே என் தங்க பிள்ளையே? சந்தோஷம் என்றால் ஆம் அப்பனே, எனக்கு சந்தோஷமாக இருக்கிறது, நான் அந்த காலத்திற்காக தான் காத்திருக்கிறேன் என்று எனக்காக ஒரு குறு மெசேஜை நீ அனுப்பி வைக்க வேண்டும். என் பிள்ளையே, இந்த அப்பன் மீது உனக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை வந்து விட்டது என்று நான் ஒப்புக்கொள்கிறேன். அதனால் நான் சொல்லியதையெல்லாம் நீ நினைவில் வைத்துக்கொள். எவர் உன்னை ஏமாற்றியார்களோ அவர்களெல்லாம் திடீரென்று பாசம் வந்தது போல நடித்து மீண்டும் உன்னை அவர்களுடைய சதி வலையிலே தள்ளிவிட பார்ப்பார்கள். அதையெல்லாம் புரிந்து கொண்டு நீ முன்னெச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய கஷ்டகாலம் முடிந்துவிட்டது, சந்தோஷ காலம் ஆரம்பிக்க போகிற.
என் செல்லமே, எனக்காக ஒரு காரியத்தை நீ செய்ய வேண்டும். அது என்ன தெரியுமா? உன்னை போல பல பேர் கஷ்டத்தில் இருக்கிறார்கள். அந்த நபர்களுக்கெல்லாம் உன்னுடைய பொன்னான கரங்களால் இந்த அப்பனின் பதிவை அனைவருக்கும் பகிர்ந்து விடு. இன்னும் உன்னுடைய அனைத்து விஷயங்களையும் இந்த அப்பன் நிறைவேற்றி கொடுப்பேன். என் அன்பு குழந்தையே, உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாம் இந்த கருப்பனிடத்தில் பலித்து விட்டது. ஏன் தெரியுமா? நீண்ட காலமாக இந்த கருப்பனுடைய அன்பினை நீ முழுமையாக பெற்றுவிட்டாய். என் தங்கமே, என்னுடைய அன்பினை நீ முழுமையாக பெற்றிருப்பதால் மட்டும்தான் என் வாக்கினை உன்னால் உணர்ந்து கேட்க முடிகிறது. நீ ஒரு முறை சிந்தித்துப்பார். இந்த கருப்பண்ணசாமி எப்படி உன் வாழ்க்கைக்கு நுழைந்தேன், எப்படி உன்னிடத்தில் நாள்தோறும் பேசிக்கொண்டிருக்கிறேன், நீ எப்படி இந்த அப்பனிடத்தில் அளவுக்கு அதிகமான அன்பினையும் பக்தியையும் வைத்திருக்கின்றாய். இதையெல்லாம் உணர்ந்துதான் உன்னிடத்தில் நான் நாள்தோறும் நம்பிக்கையையும் மன நிம்மதியும் கொடுத்து கொண்டிருக்கின்றேன். என் அன்பு குழந்தையே, நீ என் மீது எத்தனை அன்பு கொண்டிருக்கிறாய் என்பதை இப்பொழுது நான் புரிந்து கொண்டேன். என் செல்ல குழந்தையே, நீ என்னிடத்தில் உண்மையான பக்தியோடு தான் இருக்கின்றாயா, என்னை வணங்குகின்றாயா வணங்கவில்லையா என்று மனதளவில் கூட நான் சந்தேகப்படவில்லை. ஏனென்றால் எனக்கு நன்றாக தெரியும் அல்லவா நீ என் மீது எத்தனை அன்பு வைத்திருக்கிறாய் என்று. அப்படி இருக்கக்கூடிய என் செல்ல குழந்தைக்கு உன்னுடைய வேண்டுதல்களை எல்லாம் நான் நிறைவேற்றி தராமல் போய்விடுவேனா என்ன? என் குழந்தையே, நீ மனம் உருகி என்னிடத்தில் கேட்ட வேண்டுதல்களை எல்லாம் நான் நிச்சயமாக நிறைவேற்றி கொடுக்கத்தான் போகிறேன். நீ இந்த அப்பனிடத்தில் மனம் உருகி கேட்டது, மன நிம்மதியோடு உன்னுடைய கஷ்டங்களுக்கு தீர்வினை கேட்டதும், உன்னை காயப்படுத்தியவர்களுக்கான தண்டனையை கேட்டதும், உன்னிடத்தில் இருந்து கொண்டே உனக்கு துரோகங்களை செய்தவர்களுக்கான நல்ல பாடத்தினை கேட்டதும், இவை எல்லாவற்றையும் நான் உனக்கு நிறைவேற்றி கொடுக்கத்தான் போகிறேன். என் குழந்தையே, இனி உன்னுடைய வாழ்க்கை நீ ஆசைப்பட்டபடியே நிம்மதியாக சந்தோஷமாக அமையப் போகிறது. அதையும் நான் நிச்சயமாக உனக்கு செய்து கொடுக்கத்தான் போகிறேன். என் குழந்தையின் ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றுவதுதானே இந்த அப்பனுடைய முதல் கடமையாக இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது நான் உன்னுடைய வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றி தராமல் போய்விடுவேனா என்ன? என் தங்க பிள்ளையே, நீ இப்பொழுது என்ன மனநிலையில் இருந்தாலும் உன்னை மீட்டு கொண்டு வர வேண்டியது இந்த அப்பனுடைய பொறுப்பாகும். எனவே அப்பனிடத்தில் நான் வைத்த வேண்டுதல்கள் எல்லாம் நிச்சயமாக எனக்கு பலிக்கப் போகிறது. நாம் கேட்டவற்றையெல்லாம் அப்பன் கொடுத்து விடுவார் என்ற சந்தோஷத்தை நீ அனுபவிக்கத்தான் போகிறாய். உன்னுடைய நம்பிக்கையை நான் எப்பொழுதும் நிச்சயமாக வீணாக்கிவிட மாட்டேன். என் செல்ல பிள்ளையே, உன் வாழ்க்கையில் நீ ஒரு புதிய உறவை வரவேற்க தயாராகி கொண்டிருக்கிறாய் என்பதையும் நான் உனக்கு முன்கூட்டியே தெரிவித்து விடுகிறேன். உனக்கு தெரிந்தவர்களோ தெரியாதவர்களோ, ஏற்கனவே அறிமுகமானவர்களோ கூட யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் உன் வாழ்க்கையில் புதிய உறவு ஒன்று வரப்போவது நிச்சயம். என் அன்பு குழந்தையே, நல்ல உண்மையான உறவுகள் என்னிடத்தில் இல்லை, நல்ல நண்பர்கள் இல்லை. யாரை நம்புவது என்று தெரியாமல் நீ குழம்பி நின்று கொண்டிருந்தாய் அல்லவா? உன்னுடைய தேவைக்கேற்ப உனக்கு நல்ல ஒரு நட்பினையும் நல்ல குடும்ப உறவுகளையும் உண்மையான அன்பினை உன்னிடத்தில் கொடுக்கக்கூடிய ஒரு துணையையும் உன் வாழ்க்கையில் கிடைக்கும்படி நான் செய்ய போகின்றேன். இனிமேல் நீ செய்ய போகின்ற தொழில் ஏற்கனவே நடத்தி கொண்டிருக்கின்ற தொழிலை விட இன்னும் முன்னேற்றம் அடையவும், உன்னுடைய வேலைகளில் நீ வெற்றி பெறுவதற்கும் அங்கே நல்ல சூழ்நிலைகள் எல்லாம் அமையப் போகிறது. என் அன்பு குழந்தைகளே, உங்கள் ஒவ்வொருவரின் வேண்டுதலும் இந்த கருப்பன் நிச்சயமாக நிறைவேற்றி தரத்தான் போகின்றேன். இதற்கு முன்பு எதற்காகவெல்லாம் நீ வருந்தி நின்றாயோ, எதற்காகவெல்லாம் வேதனைப்பட்டாயோ, அதற்கான நல்ல மருந்தினை நிச்சயமாக என்னிடத்திலிருந்து பெறத்தான் போகின்றாய். உனக்கு எல்லாமே கிடைக்கப் போகிறது. அதை உன்னுடைய கைகளிலே இந்த கருப்பண்ணசாமி கொண்டு வந்து கொடுக்கப் போகிறேன். உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்கும் பொழுது நீயாகவே இதையெல்லாம் உணர்ந்து கொள்வாய்.
என் அன்பு குழந்தையே, இதுவரை உனக்கு எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் கிடைக்காமல் இருந்ததோ, எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் தடைபட்டு நின்றதோ, அதையெல்லாம் இனிமேல் நடக்க இருக்கின்ற நாட்களில் நீ அடையப் போகின்றாய். இந்த அப்பன் மீது நீ நம்பிக்கையை அதிகமாக வைத்து விட்டாய் அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது இனிமேல் உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை நடத்தி காட்டுவது என்னுடைய முழு பொறுப்பாக மாறியிருக்கின்றது. நான் ஒருபோதும் உன்னை கைவிட்டு விட மாட்டேன். நான் என்றும் உன்னுடனே துணையாக இருந்து உன்னை நல்வழியில் நடத்தி செல்ல போகிறேன். அது மட்டுமல்ல, உனக்கு வரக்கூடிய பெரிய ஆபத்துகளிலிருந்து உன்னை காப்பாற்றி உன்னுடைய உடல் நலனையும் உன்னுடைய குடும்ப நலத்தையும் நான் மீட்டெடுக்கப் போகிறேன். அதுவரையில் உனக்கு பொறுமை என்பது கொஞ்சம் அவசியம் தேவைப்படுகிறது. நம் அப்பன் வாக்கு கொடுத்து விட்டார். இனி நமக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என்பதை நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். என் அன்பு குழந்தையே, சந்தோஷம் என்பது என்ன தெரியுமா? பிரச்சனை இல்லாமல் வாழ்க்கையை வாழ்வது கிடையாது. எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதையெல்லாம் சமாளித்து அந்த சூழ்நிலைகளை எல்லாம் வெற்றி கொண்டு நிம்மதியாக இருப்பதே உண்மையான சந்தோஷம் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இனி என் செல்ல குழந்தைக்கு நிரந்தரமான சந்தோஷம்தான் வாழ்க்கையில் அமையப் போகிறது. இனி எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும், எத்தனை துயரங்கள் வந்தாலும் அதையெல்லாம் மிக எளிமையாக கடந்து வரவும் ஜெயித்து வரவும் அத்தனை திறன்களையும் நான் உனக்கு கொடுக்கப் போகின்றேன். உன் வாழ்க்கையில் உனக்கு மிக பெரிய நம்பிக்கையையும் துணிச்சலையும் தைரியத்தையும் இந்த கருப்பண்ணசாமி கொண்டு வந்து கொடுக்கப் போகிறேன். அது மட்டுமல்ல, நீ இன்னொரு விஷயத்தையும் உனக்குள்ளே பழக்கிக் கொள்ள வேண்டும். அது என்ன தெரியுமா? உன்னிடத்திலே புன்னகையையும் மௌனத்தையும் நீ எப்பொழுதும் வைத்திருக்க வேண்டும். ஏனென்றால் பல பிரச்சனைகளை எல்லாம் கடந்து வருவதற்கு இந்த இரண்டுமே உனக்கு ஆயுதங்களாக பயன்பட போகிறது. என் அன்பு குழந்தையே, உன்னுடைய அழகான புன்னகை என்பது பல பிரச்சனைகளை உனக்கு தீர்த்து வைக்கும். அதே சமயத்தில் உன்னுடைய மௌனம் என்பது பல பிரச்சனைகளை உனக்கு மீண்டும் வராமல் தடுத்துவிடும். சரியான இடத்தில் நீ சிரித்து விட்டாலே சில பிரச்சனைகள் எல்லாம் காணாமல் போய்விடும். உன் முகத்தில் இருக்கின்ற அழகான புன்னகை ஒட்டுமொத்த மனநிலையையும் மாற்றிவிடும். அதனால் பிரச்சனைகள் எளிதில் முடிந்து விடுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. அதே சமயத்தில் உன்னுடைய மௌனத்தை பலருடைய பிரச்சனைகளை சமாளிப்பதற்கும், அந்த பிரச்சனைகள் உன்னை நோக்கி வரவிடாமல் தடுப்பதற்கும், உன்னை சோதித்து பார்ப்பவர்களுக்கும், உன்னை தீண்டி கோபமடைய செய்பவர்களுக்கும் எல்லாவற்றையும் தாண்டி நீ உன்னுடைய வேலை என்னவோ அதை மட்டுமே நீ செய்து கொண்டு மௌனமாக கடந்து சென்று விட்டால் எப்பேற்பட்ட கஷ்டங்களும் உன் அருகில் வந்து நிற்பதற்கு கூட சக்தி இல்லாமல் வலுவிழந்து சென்றுவிடும். அதனால் இதை இரண்டையும் நீ எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் பயன்படுத்த வேண்டும் என்பதை மறந்து விடாதே. செல்ல குழந்தையே, இந்த வாழ்க்கையில் வெற்றியும் தோல்வியும் யாருக்கும் நிரந்தரம் கிடையாது. ஆனால் இந்த வாழ்க்கையை யாரெல்லாம் நன்றாக வாழ வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அவர்களுக்கு போராட்டங்கள் அதிகமாகத்தான் இருக்கும். அந்த போராட்டம் நல்லபடியாக முடிய வேண்டுமென்றால் அதில் வெற்றி கிடைக்க வேண்டும் அல்லவா? அப்படிப்பட்ட வெற்றிதான் இனி உனக்கு கிடைக்கப் போகிறது. உன்னுடைய போராட்டங்கள் எல்லாம் நல்லபடியாக முடியப் போகிறது. இனிமேல் நீ வெற்றி படிக்கட்டில் ஏறப் போகின்றாய். ஒவ்வொரு படியையும் கடந்து நீ உனக்கான வெற்றியை அடைந்து உச்சத்தில் அமரப் போகிறாய் என்பதை மறந்து விடாதே. என் செல்ல குழந்தையே, இதுவரை வாழ்க்கையில் எதையெல்லாம் தேடி நீ சென்றாயோ அதுவெல்லாம் இனி உன்னை தேடி வரத்தான் போகிறது. நீ எதிர்பார்த்ததைப் போலவே உன்னுடைய வாழ்க்கை இனி அமையத்தான் போகிறது. அதை மாற்றி அமைக்க வேண்டியது உன்னுடைய அப்பனின் பொறுப்பு என்பதை நினைவில் வைத்துக்கொள். அந்த சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி அமைத்துவிட்டு அதற்கான சக்தியையும் நான் உனக்குள்ளே கொடுக்கத்தான் போகிறேன். அன்பு பிள்ளையே, இந்த சூழ்நிலைகளை எல்லாம் உணர்ந்து உனக்குள்ளே இந்த கருப்பண்ணசாமியின் சக்தியினை நீ உணர வேண்டும். உன்னுடைய முயற்சிகளை நீ எதுவுமே செய்யாமல் எல்லாவற்றையும் அப்பன் பார்த்து கொள்வார் என்று நீயாக எந்த ஒரு விஷயத்தையும் தவற விட்டு விடாதே. உன்னுடைய சொந்த முயற்சியை நீ செய்யும் பொழுது அப்பன் உனக்கு துணையாக இருந்து எல்லா வழிகளையும் உனக்கு ஏற்படுத்தி கொடுத்து உன்னை வெற்றி பெறச் செய்வேன். ஏதேனும் மனம் தளர்ந்து போகின்ற சூழ்நிலையோ
விரக்தியோ ஏற்படுகின்ற சூழ்நிலை வந்துவிட்டால் நீ நினைக்க வேண்டியது என்ன தெரியுமா? இந்த அப்பனை நினைத்து கொண்டு என்னால் முடியும், என்னால் இந்த விஷயத்தை செய்ய முடியவில்லை என்றால் யாராலும் செய்ய முடியாது, என் அப்பன் துணையாக இருக்கிறார், நான் இதை செய்து விட்டுத்தான் வேறு வேலையை பார்ப்பேன் என்ற தன்னம்பிக்கையை நீ உனக்குள்ளே அதிகமாக வைத்திருக்க வேண்டும். என் அன்பு குழந்தையே, உன்னுடைய மனதில் தோன்றுகின்ற எண்ணங்களை எல்லாம் நீ எப்பொழுதும் நேர்மறையாகவே வைத்திருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, எப்பொழுதெல்லாம் நீயாகவே உனக்குள் பேசிக்கொள்கின்றாயோ அப்பொழுது உன்னுடைய வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் எல்லாம் என்னால் முடியும், நான் தான் இதை சிறப்பாக செய்வேன், என்னை விட இங்கு யாரும் இந்த வேலையை இத்தனை சிறப்பாக செய்ய முடியாது என்ற நம்பிக்கையை நீ அதிகமாக வைத்திருக்க வேண்டும். உன்னுடைய எண்ணங்களை நேர்மறையாக மிக அழகாக நீ சிந்திக்க தொடங்கிவிட்டால் உன்னுடைய வாழ்க்கை மிக அழகான பூந்தோட்டம் போல மாறிவிடும். உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லோரும் உனக்கு நன்மைகள் மட்டுமே செய்வார்கள். தவறுகள் செய்வதற்கோ துரோகங்கள் செய்வதற்கோ நினைக்க மாட்டார்கள். அவர்கள் மனதில் அப்படி ஏதும் தவறான எண்ணங்கள் இருந்தாலும் அவர்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகி ஓடி விடுவார்கள். என் அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கையில் எல்லா செல்வ வளங்களும் எல்லா நன்மைகளும் உனக்கு கிடைக்கும்படி நீ ஆசைப்பட்ட எல்லா விஷயத்தையும் நான் செய்து கொடுக்கப் போகின்றேன். எல்லாமே உன்னுடைய நன்மைக்காகத்தான் அமையப் போகின்றது. எல்லோருக்கும் அவர்கள் நினைத்தது போல ஆசைப்பட்ட வாழ்க்கை அமைந்து விடாது. அதே நேரத்தில் நீ இந்த அப்பனை நம்பிக்கொண்டு தொடர்ந்து நீ முயற்சி செய்து கொண்டு வருவதால் நீ எதிர்பார்த்ததை விட அழகான சிறப்பான வாழ்க்கையை நான் அமைத்து கொடுக்கத்தான் போகிறேன். யார் என்ன நினைத்தாலும் பரவாயில்லை என்று யாரையும் நீ ஏமாற்றாமல் உண்மையாகவும் நேர்மையாகவும் உன்னுடைய மனசாட்சிப்படி நீ வாழ்ந்தாலே போதும். உன்னிடத்தில் தெரிந்தே தவறுகள் செய்பவர்களையும் துரோகங்கள் செய்பவர்களையும் மீண்டும் மீண்டும் நம்பும் அளவிற்கு நீ ஒருபோதும் முட்டாள்தனமாக இருந்து விடாதே என் செல்லமே. அப்படிப்பட்டவர்களிடமிருந்து நீ விலகி இருந்து அவர்களுக்கான அந்த தவறினை உணர்த்த வேண்டும். உன்னுடைய நடவடிக்கைகள் தான் அவர்களுக்கு மீண்டும் அப்படி ஒரு தவறு செய்துவிடக்கூடாது என்ற எண்ணத்தை உருவாக்கும். என் தங்கமே, அது உனக்கு பாதுகாப்பாகவும் இருக்கும் என்பதை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். எதிரியாக இருந்தாலும் சரி அல்லது உன்னை அலட்சியம் செய்யும் குடும்ப உறவுகளாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு எப்போதும் நீ மௌனத்தை மட்டுமே பதிலாகவும் பரிசாகவும் கொடு. விரைவில் உன் வாழ்க்கை மாறுமல்லவா? அப்போது எல்லாவற்றையும் அவர்களாகவே உணர்ந்து கொள்வார்கள். எப்பொழுதும் நீ மற்றவர்களிடத்தில் நன்றியுணர்வோடு இருந்து கொண்டால் அதுவே உனக்கு எல்லா நன்மைகளையும் கொண்டு வந்து கொடுக்கும். என் அன்பு குழந்தைக்கு இந்த கருப்பண்ணசாமியின் ஆசீர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.